இதெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ். இது ஹெச்எஃப் கிராஸ். ஹெச்எஃப் வந்து ஒரிஜினல் நம்ம ஊரில் வளர்க்க முடியாதுங்களா? ஒரிஜினல் இருக்குங்க நம்மகிட்ட. இருக்கு. இதெல்லாம் ஹெச்எஃப் ஒரிஜினல் ப்ரீடுங்க. இதான் ஹெச்எஃப் ஒரிஜினல். இது இந்த பெரிய மாடுகள் எல்லாமே வந்துட்டு ஹெச்எஃப் ஒரிஜினல். தீவனம் வந்துட்டு நான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, பாலத்தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மக்காச்சோள மாவு இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறேன். ஃபீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனியோட மில்க் மோருங்கிற ஃபீடு கொடுக்குறேங்க. அது போக நம்மளோட சொந்த தயாரிப்பு வந்துட்டு ஒரு கலப்பு தீவனம்னு ஒன்று இருக்குது. குமரன் அப்படிங்கிற ப்ரீடில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலப்பு தீவனமும் மாட்டுகளுக்கு கொடுத்து அது நம்மளே தயாரிக்கிறது. அது நேச்சுரலான ஐட்டம்ஸ் வச்சு தான் வந்துட்டு அது தயாரிக்கிறோம். சரி, சுமார் ஒரு 500 லிட்டர் பால் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. எருமை வந்து பார்த்தீங்கன்னா முர்ரா ப்ரீடுங்க. இது எல்லாமே ஹெச்எஃப் கிராஸு. இது வந்து ரெட் சிந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இது வந்து ஜெர்சி. சரிங்க சார். ஒரு ஆசைக்காக ஒன்று வச்சுருக்கேன். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவங்களோட மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஒரு 50க்கு மேற்பட்ட மாடுகள் இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வகையான ப்ரீடு வந்து இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறாங்க, எப்படி மாடுகளை பராமரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்தில் பட்டக்காரனூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. நான் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கேன். என்னோடய ஃபேமிலி இங்கே தான் இருக்குது. பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் அன் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. பை பர்த்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். இப்போ நான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைரி ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50 மில்க் அனிமல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஆண்டுகள் அனுபவம் சார்? அந்த ஆனால் கமர்ஷியலாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. என்ன மாதிரியான மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட ஹெச்எஃப் ஜெர்சி, ரெட் சிந்தி, சாஹிவால் கிராஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டு தேவைக்கெல்லாம் நாட்டு மாடு வச்சுருக்கோம், காங்கை மாடு வச்சுருக்கோம். அப்புறம் கிர் மாடு இருக்குது. சரி, நார்த் இந்தியன் ப்ரீடு. நம்மளோட அந்த மாட்டோட கோமியம், சாணம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க சார்? என்ன சாணம், கோமியம் எல்லாம் அதுக்கு தனி யூனிட் எல்லாம் இல்லைங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டுக்கு தான் யூரினை வந்துட்டு காட்டுக்கு தான் விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தண்ணி பாயறதுல ட்ரிப்பில் அப்படியே விட்டுறோம். யூரினை தனி டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி பாயும் போது வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி காடுகளுக்கு மாட்டு தீவனத்துக்கு மற்ற விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீவனம் வந்து மாட்டு தீவனம் நம்மளே போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் வந்துட்டு நான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, பாலத்தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மக்காச்சோள மாவு இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறேன். ஃபீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனியோட மில்க் மோருங்கிற ஃபீடு கொடுக்குறேங்க. அது போக நம்மளோட சொந்த தயாரிப்பு வந்துட்டு ஒரு கலப்பு தீவனம்னு ஒன்று இருக்குது. குமரன் அப்படிங்கிற ப்ரீடில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலப்பு தீவனமும் மாட்டுகளுக்கு கொடுத்து அது நம்மளே தயாரிக்கிறது. அது நேச்சுரலான ஐட்டம்ஸ் வச்சு தான் வந்துட்டு அது தயாரிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, மக்காச்சோள மாவு, சாமை தவிடு, சோள மாவு, அரிசி மாவு, கம்பு மாவு, ராகி மாவு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். அது எப்படி சார் நம்மளோட பர்பஸ்க்காக மட்டும் இது பண்ணுறீங்களா? இல்லைங்க, வெளியே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளது இப்போதைய லெவலுக்கு நம்மளோட தேவைக்கு போக ஒரு 700லேருந்து 800 பேக் வந்துட்டு நாங்கள் வெளியே கொடுத்துட்ருக்கோம். பெரிய மாட்டு பண்ணைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்மளது கடை இருக்கிறதுனால வந்துட்டு கடையிலையும் வந்துட்டு ரீட்டைலாகவும் கொடுத்துட்ருக்கோம். மாட்டு தீவனத்துக்குன்னு தனியாக கடை வச்சுருக்கோம். ஆமாங்க. சரி. பால்லாம் எப்படி சார்? எப்படி கறந்து என்ன பண்ணுறீங்க சார்? பால் கறந்து வந்துட்டு இப்போ அரோமா டைரிக்கு தான் கொடுத்துட்ருக்கோங்க. நம்மளது கலெக்ஷன் சென்டர் இருக்குது. சரிங்க. மற்ற விவசாயிகள்கிட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பாலோட சேர்த்து அரோமாக்கு கொடுத்துட்ருக்கோம். அதாவது மொத்தமாக நம்ம பால் இல்லாமல் விவசாயிகள்கிட்ட கலெக்ட் பண்ணி பால் கம்பெனிகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாங்க. சரி. கலெக்ஷன் சென்டர் எங்கே இருக்குது சார்? கலெக்ஷன் சென்டர் புகழூருங்க. புகழூர். சரி. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறீங்க சார் பால்? கலெக்ஷன் வந்துட்டு நம்மளது 10 கேன் பால் ஆகும். சரிங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 15 கேனு, சாயந்தரம் ஒரு 15 கேன்
கொடுத்துட்ருக்கோங்க கம்பெனிக்கு. இப்போ நம்ம 50 மாடு இருக்கு இல்லைங்களா, ஆமாம். அந்த 50 மாட்டுலேருந்து எவ்வளோ பால் வந்து தினசரி நமக்கு கிடைக்குது? தினசரி சுமார் ஒரு 500 லிட்டர் பால் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. 500 லிட்ரு. இது இல்லாமல் அந்த வியாபாரிகள் இந்த மாதிரி வாங்குறது, பால் ப்ராடக்ட் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த யூனிட் இது வரைக்கும் போகல. இனி தான் வந்துட்டு பாட்டில்டு மில்க் வந்துட்டு பிராண்ட் வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் பண்ணணும். ரீட்டைல் மாதிரி. ஆமாங்க. சரிங்க. மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை, நோய் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்க சார் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அது நோய் வந்துட்டு நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால பார்த்தாவே தெரியுங்க இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மெடிசன் மூலமாக தான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா மெடிசன்ஸும் நான் ஃபார்ம்லேயே வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துருவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்துட்டு மாடு வச்சுருக்கிறவங்களுக்குன்னு கொடுக்குற அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் மிக்சர் ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு வராது. அதுலேருந்து நிறைய அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வர்றது இந்த டெலிவரியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் அன்அவாய்டபிள்ங்க. அதனால அதையெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டாக்டர்ஸ் வச்சு தான் டீல் பண்ணி ஆகணும். இப்போ பால் கறந்து கொண்டு போகிறோம்ல சார், இப்போ மில்க் கலெக்ஷன் சென்டரில் வந்து அந்த ஃபேட்டு, எஸ்என்எஃப் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தானே அதோட ப்ரைஸ்? ஆமாம். அப்படி தானே நம்ம கலெக்ஷன் சென்டரில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஃபேட்டு, எஸ்என்எஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான? நான் கொடுக்குற தீவனத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைச்சிரும். மாட்டுக்கு போதுமான மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைச்சாவே பாலோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட பால் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்குது. நான் இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பஃபலோ மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பசுந்தீவனம் என்ன சார் இருக்குது? பசுந்தீவனம் கோஃபோர் சூப்பர் நேப்பியர் நம்மகிட்ட இருக்குங்க. கோஃபோர் இருக்குது, மக்காச்சோளம், சரிங்க. அப்புறம் வைக்கோல் கொடுப்போம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன மாடுகள் இருக்குன்றதை கொஞ்சம் காட்டுறீங்களா சார்? எருமை வந்து பார்த்தீங்கன்னா முர்ரா ப்ரீடுங்க. சரி. இந்த 2 எருமையும் இப்போ செகண்ட் லாக்டேஷனில் இருக்குது. சரிங்க. இது எல்லாமே ஹெச்எஃப் கிராஸு. சரிங்க சார். இது வந்து ரெட் சிந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. ரெட் சிந்தி. இதுதான் ரெட் சிந்தி. இது வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷனில் இருக்கக்கூடிய மாடு. இதோட ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லாக்டேஷனில் இருக்குது. லாக்டேஷன்றது என்ன சார்? தலை ஈத்து ஃபர்ஸ்ட் தடவை கண்ணு போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து ஜெர்சி. சரிங்க சார். ஜெர்சிங்க. சரிங்க. இது வந்து எருமை முர்ரா பிரீட்லேயே வந்துட்டு தலையீத்து கிடாரி. சின்ன இதெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ். இது ஹெச்எஃப் கிராஸ். ஹெச்எஃப் வந்து ஒரிஜினல் நம்ம ஊரில் வளர்க்க முடியாதுங்களா? ஒரிஜினல் இருக்குங்க நம்ம கிட்ட. இருக்கு. இது வடநாட்டு மாடல். இதுதான் அந்த வடநாட்டு நார்த் இந்தியன் பிரீடுங்க, கிர்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். இது ஃபேன்சிக்காக, அழகுக்காக, ஒரு ஆசைக்காக ஒன்று வச்சுருக்கேன். சரி சரி. இது வீட்டு தேவைக்காக பால்? ஆமாங்க. இல்லை, இது வந்து வீட்டு தேவைக்கு அதிகமாகவே பால் கிடைக்கும். இந்த மாட்டிலேருந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட மில்க் குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. இதே நம்ம ஹெச்எஃப் மாட்டோட பாலோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல குவாலிட்டி மில்க் வந்து கிடைக்கும். இது எவ்வளோ சார் பால் கரெக்ட்? எனக்கு இது வந்து இனி போட்டால் வந்துட்டு 3வது ஈத்து. சரிங்க. எனக்கு போன ஈத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 லிட்டர் கிடச்சிது ஒரு நாளைக்கு. காலையில் 8, சாயங்காலம் 8. ஆமாங்க. இது ரெட் சிந்தி பிரீடு. சரி. இது எங்களோட வீட்டு தேவைக்காக இருக்கக்கூடிய நாட்டு மாடு. இது காங்கைங்களா? காங்கை. ஆமாங்க. ஆமாங்க. இது என்ன பிரீடு சார்? இதெல்லாம் ஹெச்எஃப் ஒரிஜினல் பிரீடுங்க. இதான் ஹெச்எஃப் ஒரிஜினல். இது இந்த பெரிய மாடுகள் எல்லாமே வந்துட்டு ஹெச்எஃப் ஒரிஜினல். ஹெச்எஃப் ஒரிஜினல் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் தான். ஆமாங்க. அது இந்த நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கொஞ்சம் அந்த அளவு செட் ஆகிறது இல்லை. இது எப்படி சார் செட்டு வந்து கூலிங்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி? நாங்கள் நல்ல சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகர் போட்டுக்குவோங்க. சரிங்க. டெய்லியுமே வாஷ் பண்ணிடுறதுனால உங்களுக்கு ஒரு 11 மணி 11:30 மணி வரைக்கும் வந்துட்டு இவங்க தண்ணி உள்ள நனைச்சிட்டு தான் இருப்பாங்க.
அதனால கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் எல்லாம் இல்லை. இல்லை. ரெண்டாவது நமக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறனால ஆமாங்க, அந்தளவுக்கு ஹீட்டு இதாக. ஆமாங்க ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பியூர் ப்ரீடு. இது இது ஹெச்எஃப் பியூரு. இது எப்படி சார் நம்ம ஊரில் கிடைக்குதுங்களா இல்லை இம்போர்ட் பண்ணதுங்களா இது ப்ரீட்லாம்? கிடைக்குதுங்க சார், இங்கே இப்போல்லாம் கிடைக்குதுங்க. இது என்ன ப்ரீட் சார்? இது ஹெச்எஃப் தாங்க, ஹெச்எஃப் பியூர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஜாஸ்தி வர்றது தான் பியூரிட்டி. ஓகே ஓகே. இதுவும் ஹெச்எஃப் தானே சார்? அது ஹெச்எஃப் தாங்க. ஓகே. இது ஹெச்எஃப் பியூரு. ஹெச்எஃப். ஆமாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கிராஸ். ஆமாங்க. ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ். இது நாட்டு மாடு இந்த மாதிரி பிரீடில் நம்ம கிராஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? நாட்டு மாடு பண்ணலாங்க, நம்மளுக்கு அதில் வந்துட்டு ஒரு பியூர் பிரீடு கிடைக்காது. இந்த வடநாட்டு மாடுலாம் கிராஸ் பண்ணால் அது நிறைய பால் கொடுக்குது இல்லைங்க? வடநாட்டு மாட்டை கிராஸ் பண்ணலாம், அதையும் கிராஸ் பண்ணலாம். நம்ம காங்கேயம் பிரீடை வந்துட்டு இதோட கிராஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேருந்து வந்த கண்ணுக்குட்டிகள்லாம் ஒன்றும் பெருசாக ஈல்டர்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி சார் செமினேஷன் இன்செமினேஷன்லாம் எப்படி சார்? இன்செமினேஷன் தானே. இன்செமினேஷன் நம்மகிட்ட புல்லு கிடையாது. கரெக்டாக நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? நமக்கு அந்த இஷ்யூ இல்லைங்க. இது வரைக்குமே இல்லை. 1 or 2 times தான். இப்போ இந்த மாடு வந்து 5 தான் நம்மகிட்ட இருக்கு. சரிங்க. ஒரு தடவை கூட நான் 2வது டைம் ஊசி போட்டதே இல்லை. இது எப்படி சார் இப்போ அந்த இன்செமினேஷனில் வந்து அந்த பியூர் ப்ரீடு நம்ம கிடைக்கணும் இல்லைங்களா? இன்செமினேஷனில் கிடைக்குது. அது நம்ம நான் எந்த மாட்டுக்கு எந்த மாதிரி ஊசி போட்டு கண் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஊசி போட்டு கண்டிப்பாக வந்து எடுவேன். இது எப்படி சார் ஷெட்டெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி அந்த மாதிரி ட்ரைனேஜ் போகிற மாதிரி? ஆமாம்மா, அது நம்மளே பிளான் பண்ணது தான். சரி, ஓகே. இது இல்லாமல் ஆடுகளும் வச்சுருக்கீங்களா சார்? ஆடு கொஞ்சம் இருக்குங்க. அது ஏதாவது எங்களோட தோட்ட தேவைக்காக வருஷமா கெடாய் விட்டுவோம், அதுக்காக ஏதாவது வச்சுக்குவோம். சரி சார். இது பால் கறவையெல்லாம் எப்படிங்க சார்? இப்போ கையிலே கறந்து மிஷினில் தாங்க. மிஷினில் தான் கறந்துக்குவோம். நம்மகிட்ட பணியாளர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? 5 பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையாட்கள் தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, அது உண்மைதாங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. நம்மளதே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆள் கம்மியாக தான், ஒரே ஆள் தான் லோக்கல் ஆள் இருக்காங்க. தோட்டத்து வேலைக்குன்னா வருவாங்க, டெய்ரி ஃபார்முக்குன்னா வர்றதில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து ஃபேமிலியோடு இங்கே வச்சு இங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்க்குறாங்க. என்ன ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க டைமுக்கு பால் கொடுக்க முடியுங்கிறதுனால லோக்கல் லேபர்ஸ் யாரும் வரமாட்டாங்க அந்த டைமுக்கு. அதனால இங்கேயே ஸ்டே பண்ணி வர்ற ஒர்க்கர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதையும் இந்த நம்மளோட டைரி ஃபார்மையும் பார்க்குறது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? அது இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லணும். வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த்டே வந்துட்டு நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியல. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வேலைகள் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்துட்டு நான் வெளியே போயிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் ஒரு மாட்டை பார்த்தேன்னா அதுக்கு இன்னைக்கு தீவனம் போதுமான அளவுக்கு லேபர்ஸ் போட்டிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அதுக்கு நான் மறுபடியும் மாற்றி இதை பண்ணு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஏதாவது டிசீஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னால அந்த இஷ்யூஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் ரிஸ்க்காகவும் தெரியல. ரெண்டாவது வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருக்காங்க. ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இப்போ ஒரு
மாட்டு பண்ணையிலலாம் அந்த உப்பு கட்டி தொங்க விடுவாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் வந்து மினரல் மிக்சர்லேயே அந்த பவுடராக தான் கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே ஒன்று தான். அது அந்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுக்கறது. கோட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டா அது அப்படியே நாக்கில் நக்கிக்கும். அதே மாதிரி இங்கே கண்ணுக்குட்டிகளுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக கண்ணுகளுக்கும் சரி மாட்டுகளுக்கும் சரி வந்துட்டு பவுடராகவே கொடுத்துறோம். உப்பு 50 கிராம்ஸ் கொடுப்போங்க. ஒரு அனிமலுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 50 கிராம்ஸ் அது கொடுப்போம். கம்பல்சரி அதுக்கு கொடுக்கணும். ஆமாம், அக்ரிமெண்ட் ஃபோர்ட் கொடுத்துட்ருக்குறேன் நான். சரி. மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் வந்து சார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.